ஹாய், என்ன பேர் யாகிவி. இன்னைக்கு சாப்டர் 12 இருந்து அறிந்த ஒன்றுன்னு சாப்டர் 12 பார்க்க போகிறோம். ஒடியால ஸோ நாமே அந்த உடம்பத்தை பார்த்துட்டே இருந்தா அது வந்து இப்படி இது ஆச்சுன்னு தெரியல, இப்படி நாமே பார்க்கறது டுகெதராக இருந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் அவன் நோட்டீஸ் பண்ணா. அப்போ வந்து அவள் குரு கிட்ட கேட்க முடியாது. அங்கே வந்து குரு சொல்லிச்சு, நான் வந்து 100 தியரிஸ் கொடுக்குறேன், நீ அதை உனக்கு என்ன பிடிச்சிக்கோ நீ சூஸ் பண்ணிக்கோ சொல்லிச்சு. அதே மாதிரி 100 தியரிஸ் கொடுத்துச்சு. நாமே அதில் ஒன்று சூஸ் பண்ணேன். அது என்ன சூஸ் பண்ணேன்னா, பாக்டீரியா தான் அமீபாக்டர் ஃபுட். பாக்டீரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அமீபாக்களும் அந்த ஃபுட் இன்க்ரீஸ் ஆனதுனால அமீபாக்களும் ஸ்டாவ் ஆகாம அந்த ஃபுட் யூஸ் பண்ணிட்டு அவங்களும் க்ரோ பண்ணாங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நிறைய ஆக்சிஜன் வந்துச்சுனால பாக்டீரியா இன்க்ரீஸ் பண்ணிச்சு. பாக்டீரியா இன்க்ரீஸ் பண்ணால் அமீபாக்களும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படிதான் அந்த தேவையாவை சூஸ் பண்ணா. ஆனால் குரு சொன்னாங்க. ஆனால் அப்புறம் குழப்பம் வந்துச்சு அவளுக்கு. ஒரு 100 தேரிஸ் கொடுத்தீங்களா குரு சொன்னா. ஆமாம் கூட சொன்னாங்க. அதை நான் சூஸ் பண்ணல. ஆமாம் கூட சொன்னாங்க. அப்போ நான் சூஸ் பண்ண தேரி ரைட்டு தானே நீ சொன்னா. ஆமாம் கூட சொன்னாங்க. ரைட்டாக இருக்கலாம், இப்போ ஏன் இருக்கலாம்னு சொன்னாங்க. மற்ற இருக்க தேரிஸும் ரைட்டாக இருக்கலாமான்னு கேட்டா. இருக்கலாம்னு சொன்னாங்க குரு. அப்போ நான் சூஸ் பண்ணது பொய்யான்னு கேட்டா. இங்கே பாரு, நீ சூஸ் பண்ணது ரைட்டா பொய்யா உண்மையான எனக்கு தெரியும், மற்றதான் பொய்யா உண்மையான எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அப்போதான் மனிதன் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் டெவலப் பண்ண முடியும் ஸ்கில்ஸை. அந்த மாதிரி சாப்டர் 12 வந்து முடியுது. தேங்க்யூ.